தலைநகர் பெய்ஜிங்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது உயர்மட்ட குழுவினர் தங்களின் 2 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியுள்ளனர். இந்த பயணத்தின் இறுதி நிகழ்வாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் அந்நாட்டு அதிகாரிகள் வழங்கிய அனைத்து நினைவு பரிசுகளையும் அமெரிக்க அதிகாரிகள் பெய்ஜிங் விமான நிலைய ஓடுதளத்திலேயே குப்பை தொட்டியில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. வழக்கமாக திரைமறைவில் மிக ரகசியமாக நடக்கும் இந்த உளவுத்துறை பாதுகாப்பு நடைமுறை இம்முறை விமான நிலைய ஓடுதளத்தில் வெளிப்படையாக நடந்ததால் அது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. அதிபர் டொனால்டு டிரம்புடன் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் பயணித்த எலான் மஸ்க், டிம் குக், ஜென்சன் ஹுவாங் போன்ற முன்னணி தொழிலதிபர்கள், வெள்ளை மாளிகை ஊழியர்கள் மற்றும் அமெரிக்க பத்திரிகையாளர்கள் என அனைவருக்கும் சீனா சார்பில் ஏராளமான நினைவுப் பொருட்கள், அடையாள பேட்ஜ்கள் மற்றும் தற்காலிக அலைபேசிகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் அவர்கள் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு விமானத்தில் ஏறுவதற்கு முன்பாக சீனாவில் கிடைத்த எந்த ஒரு பொருளையும் விமானத்திற்குள் ஏற்றக்கூடாது என்று அமெரிக்க பாதுகாப்பு படையான சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்தனர். இதன் காரணமாக சீன அதிகாரிகள் கொடுத்த அனைத்து பொருட்களையும் சேகரித்த அமெரிக்க ஊழியர்கள் விமான படிக்கட்டுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த பெரிய குப்பை தொட்டியில் அவற்றை அப்படியே கொட்டிவிட்டு விமானத்தில் ஏறினர். இச்சம்பவத்தை நியூயார்க் போஸ்ட் நாளிதழின் வெள்ளை மாளிகை செய்தியாளர் எமிலி குடின் தனது நேரடி பதிவின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையே நீண்ட காலமாக உளவு மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பான தீவிர மோதல்கள் நிலவி வருகின்றன. சீனா வழங்கிய பரிசு பொருட்களிலோ அல்லது தற்காலிக சாதனங்களிலோ அதிநவீன உளவு மென்பொருட்களோ, கண்காணிப்பு சிப்களோ அல்லது ரகசிய தரவுகளை திருடும் கருவிகளோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற தீவிர பாதுகாப்பு அச்சமே இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பின்னணியில் உள்ள முக்கிய காரணமாகும். இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிகாரிகள் கடுமையான டிஜிட்டல் கண்காணிப்பு நெறிமுறைகளை பின்பற்றினர். தங்களின் தனிப்பட்ட அலைபேசிகளை அமெரிக்காவிலேயே வைத்துவிட்டு வந்த அவர்கள் சீனாவில் இருந்தபோது மிக குறைந்த வசதிகள் கொண்ட தற்காலிக போன்களை மட்டுமே பயன்படுத்தினர். கொண்டுவரப்பட்ட பிற சாதனங்கள் அனைத்தும் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திற்குள்ளேயே சிக்னல்களை தடுக்கும் ஃபாரடே பைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. இரு நாட்டு தலைவர்களும் பொதுவெளியில் சுமூகமாக சந்தித்து பேசியது போல தோன்றினாலும் இந்த 2 நாள் பயணத்தில் அமெரிக்கா எதிர்பார்த்த பல முக்கிய ஒப்பந்தங்கள் எட்டப்படவில்லை. குறிப்பாக அரிய வகை கனிமங்கள் மற்றும் முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள ட்ரம்ப் முயன்ற போதும் சீனா அதற்கு உடன்படவில்லை. மாறாக சோயா பீன்ஸ் மற்றும் போயிங் விமானங்களுக்கான சாதாரண ஒப்பந்தங்கள் மட்டுமே கையெழுத்தாயின. மேலும் உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கிய காரணியாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்திக்கு சீனா தனது ராணுவ படைகளை அனுப்ப வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை சீனா நிராகரித்துவிட்டது. ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் தொடர்பான விவகாரத்திலும் சீனாவின் ஆதரவை அமெரிக்காவால் பெற முடியவில்லை. இது தவிர பெய்ஜிங்கின் டெம்பிள் ஆஃப் ஹெவன் பகுதியில் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஆயுதம் ஏந்தி செல்ல சீன அதிகாரிகள் முட்டுக்கட்டை போட்டதால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுடன் செய்தியாளர்களின் கூட்ட நெரிசலில் வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கீழே தள்ளப்பட்டு காயமடைந்த சம்பவமும் அமெரிக்க குழுவினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மொத்தத்தில் சீன பரிசுகளை அமெரிக்க அதிகாரிகள் குப்பையில் வீசியது அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற கோபத்தில் செய்யப்படவில்லை. மாறாக தங்கள் நாட்டின் பாதுகாப்பு தரவுகள் திருடப்படக்கூடாது மற்றும் சீனா தங்களை உளவு பார்க்கக்கூடாது என்ற கடுமையான பாதுகாப்பு விதிகளின் காரணமாகவே அமெரிக்க அதிகாரிகள் இந்த வழக்கமான பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றியுள்ளனர்.